அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற தைப்பிங் பள்ளிவாயலின் பேஷிமாம் மௌலவி ஹாஃபில் காரி கலீல் ரஹ்மான் மிஸ்பஹி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் நல்லருளால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த ஜமாஅத் அவர்களே, நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களே, இந்த அற்புதமான ஹாஜி எஸ்ஏ முகமது இஸ்ஹாக் அவர்களுடைய மஹாலை கட்டி வக்ஃப் செய்த பெருந்தன கொடையாளர் மரியாதைக்குரிய டாக்டர் நூருல் அமீன் அவர்களே, எங்களுடைய தைப்பிங் மஸ்ஜித் இந்தியாவினுடைய நிர்வாகக்குழு தலைவரும் என்னுடைய பாசத்திற்கும் உரியவருமான ஹாஜி எஸ்ஏ மொஹிடீன் இஸ்ஹாக் அவர்களே, மற்றும் ஜமாஅத்தார்களே, உலமா பெருமக்களே, சிறப்பு பேச்சாளர்களே, பட்டிமன்ற ஆர்வலர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எனக்கு சில எண்ணங்களை நினைவிலே ஊசலாட்டி கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு வழக்கொலி ஒன்று உண்டு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் த பெஸ்ட். அதாவது நீங்கள் கிழக்கத்திய நாடுகளில் வாழ்ந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்தாலும் உங்களுடைய தாய் நாடு, தாய் வீடு தான் உங்களுக்கு சரியானது, அதுதான் சிறப்பானது என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மலாய் மொழியிலே சொல்வார்கள் ரூமாக்கு ஷொர்காக்கு, என்னுடைய வீடே என்னுடைய சொர்க்கம் என்று மலாய் மொழியிலே சொல்வார்கள். தன்னுடைய வீட்டை சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைப்பது அவருடைய எண்ணமும் உரிமையும் கூட. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மண்ணிலே வேறு விட்டு மரமாக செடியாகி அழகன்குடத்திலே விதைக்கப்பட்ட அந்த வேறு அது மரமாக உயர்ந்து வளர்ந்து மலேசிய மண்ணிலேயும் கிளை பரப்பி அந்த மண்ணிற்கும் நிழல் கொடுத்து அங்கேயும் தர்மகாரியங்களை செய்து வாழ்ந்தாலும் கூட தான் பிறந்த மண்ணை, தான் ஓடியாடிய பூமியை, தன் தந்தையினுடைய ஆசைக்கு இணங்க இந்த மஸ்ஜிதை எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பூமியை, விதைக்கப்பட்ட அந்த வேறு இருக்கக்கூடிய அந்த பூமியை மறந்து விடாமல் அதையும் ஒரு சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற உந்துதலின் ஆவலிலே இங்கே வந்து இவ்வளவு பெரிய முயற்சியில் இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து மிக பிரமாண்டமான ஒரு ஹாலை கட்டி அவர்கள் அர்ப்பணிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எண்ணி வியப்படைகின்றேன். அல்லாஹ்விற்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கெல்லாம் பல சவால்கள் உண்டு. அந்த சவால்களை எதிர்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்பதை நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்திற்கு முன்னாலே கரண்ட் கட் ஆகிவிட்டது. ஜெனரேட்டர் இன்றைக்கு ஓட்டி கரண்டை கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்திலே மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவன் கரண்டை இருட்டிலும் தடுமாறி கொண்டிருந்த பொழுது அவன் கரண்டை கண்டுபிடித்தான். கட்டை வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் அவன் பயணித்து கஷ்டப்பட்டு களைத்து போன நேரத்தில் தான் அந்த மனிதன் மோட்டார் வாகனங்களை, விமானங்களை கண்டுபிடித்தான். எழுதி ஓய்ந்து போய் தான் சலிப்படைந்த காலகட்டத்தில் தான் தகவல் தொடர்புக்கான வசதிகளை, டெலிஃபோன், இமெயில் போன்ற சகல வசதிகளையும் மனிதன் உற்பத்தி செய்தான். வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது தான் அதற்கு என்ன மாற்று என்பதை மனிதன் நினைத்து பார்க்கின்றான். ஹாஜி நூருல் அமீன் அவர்கள் இந்த ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு வசதி இல்லையே என்று நீண்ட நெடிய காலமாக நினைத்து அதை நிறைவேற்றும் என்ற ஆவலிலே இங்கே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் அணிகின்ற ஆடை இருக்கின்றது, பட்டான ஆடைகள், பளபளப்பான ஆடைகள், பட்டு சேலைகள், எத்தனையோ நெசவாளிகளுடைய உழைப்பில் விளைந்தவைகளைத்தான் நாம் இன்றைக்கு அணிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்ணக்கூடிய உணவு, எத்தனையோ ஏழைகள் சேற்றில் கால் வைத்ததால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க வேண்டிய ஒரு நிலை. எத்தனை ஏழைகளுடைய உழைப்பின் விளைவால் விளைந்ததான் நாம் உண்ணக்கூடிய உணவு.
பளபளப்பான கார்களிலே சாலைகளிலே நாம் வருகின்றோமே, எத்தனை உழைப்பாளிகளுடைய உழைப்பின் பயனாக விளைந்த சாலைகளில் தான் நாம் கார்களை வாழை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த பிரம்மாண்டமான இந்த மாளிகை, இந்த மகால் கூட எத்தனையோ உழைப்பாளி வயிர்வையின் ரத்தம் சிந்தி அது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நாம் சொதாக இருக்கிறோம். எனவே இந்த சமுதாயத்தில் இருந்து நமக்கு பலது கிடைத்து கொண்டே இருக்கிறது. காலில் அணியக்கூடிய செருப்பிலிருந்து தலையில் அணியக்கூடிய தொப்பி வரைக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து நாம் நிறைய பயன்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்ற உள் உணர்வின் உந்துதலால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயலை, ஒரு காரியத்தை இங்கே செய்து சாதித்து காட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மறுமையிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நிறுத்தி விசாரிக்கப்படுகின்ற பொழுது, நீ எப்படி சம்பாதித்தாய் என்பது ஒரு கேள்வி, எப்படி செலவு செய்தான் என்பது இன்னொரு கேள்வி, உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று அவன் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. உண்மையிலேயே எப்படி செலவு செய்தாய் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு அற்புதமான விடையை இந்த உலகத்திலே அவர்கள் காட்டிவிட்டார்கள் என்பதைத்தான் நம்முடைய அனுபவத்திலே இன்றைக்கு நாம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கின்றோம். அருமையான ஒரு சேவை அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் பெருமைக்கப்படக்கூடிய ஒரு சேவை. அல்லாஹ் சொன்னான், வாம்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஹ்லுகா வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் இரண்டு பணிகள் உண்டு. ஒன்று ஆக்கப்பணி, என்றொன்று அழிவு பணி. ஆக்கப்பணி என்பது வாம்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஹ்லுகா, அழிவு பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம், அழிவுக்கு ஆளாகிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? ஆக்கப்பணிகளிலே, தர்ம காரியங்களில் அல்லாஹ்விற்காக செலவு செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனையுடையவர்கள் என்று அல்லாஹ் நேசிக்கின்றான். வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறோம். அந்த சிஸ்டம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இயங்காது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுள்ளோம். தமிழிலே ஒரு வழக்கொழி ஒன்று, நண்டூர நெல் நடனும், நரியூர கரும்பு நடனும், வண்டியூர வாழை நடனும், யானையூர தென்னை நடனும் என்று தமிழிலே சொல்வார்கள். அதாவது நண்டூர நெல் நடனும், ஒரு நெல் 2 நெல் நாற்றுகளை நடுகின்ற பொழுது அந்த 2 நாற்றுகளுக்கு இடையில் ஒரு நண்டு ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு இடம் விட்டால் தான் அந்த நெல் ஒழுங்காக வளர முடியும். நரியூர கரும்பு நடனம், 2 கரும்பு நாற்றுகளை நடுகின்ற பொழுது அந்த 2ற்கும் இடையிலே ஒரு நரி ஊர்ந்து செல்லக்கூடிய இடம் விட்டுத்தான் கரும்பு நட வேண்டும். வண்டியூட வாழை நட வேண்டும் என்று சொன்னால் 2 வாழைக்கன்றுகளை நடுகின்ற பொழுது ஒரு வண்டி, மாட்டு வண்டி இடையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய அளவில் இடம் விட்டால்தான் வாழை வளமாக வளரும். யானையூர தென்னை நட வேண்டும் என்றால் 2 தென்னை மரங்களுக்கு இடையிலே ஒரு யானை ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தால்தான் தென்னை நன்றாக வளர்ந்து காய்த்து கொளிக்கும் என்பது தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு வழக்கொழி. அந்த முறையிலே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை இங்கே கடைபிடித்திருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய பள்ளி, அதற்கடுத்து அருமையான மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அற்புதமான ஒரு மண்டபம். எப்படி? அல்லாஹ்வுடைய பள்ளி, அதற்கு பின்னால் மதரசா, அதற்கடுத்து ஒரு மண்டபம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை செய்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எப்படி இயக்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் அதற்கான வரைமுறைகளையும் இன்றைக்கு டாக்டர் அவர்கள் இங்கே காலையிலே சொன்னார்கள், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே வாழ்க்கையில் சிஸ்டம் இல்லாவிட்டால் இந்த மண்டபம் என்பதே அது நிச்சயமாக உருவாகி இருக்க முடியாது. அவர்கள் அருமையாக ஒரு சிஸ்டத்தை மலேசியாவிலிருந்து கொண்டு வந்து இந்த ஊரிலே தான் வேறு பாய்ச்சிய வித்தாக விளைந்த இந்த மண்ணிற்கு அவர்கள் உரமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அற்புதமான ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். உலகத்திலே பெற்றோர்களுக்காக இவ்வளவு தர்மங்களை நாம் வாரி கொடுக்கின்றோம். ஆனால் நிலையான காலம் உள்ளளவும் ஹாஜி சீனானா முகமது இஸ்ஸாக் அவர்கள் பெருமைப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய மறுமையுடைய சமுதாயத்தில் கபருடைய வாழ்க்கையிலே தன் மக்களை, தான் பெற்ற மக்களை எண்ணி பெருமை கொடுப்படக்கூடிய ஒரு அற்புதமான செயல்களை அவருடைய மக்கள் இங்கே செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாம் அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்கான மகத்தான கூலியை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சார நான் நிறைத்து அவர்களுக்காக துஆ செய்கிறேன். குறிப்பாக இந்த மாணவ மணிகளுடைய இந்த ப்ரோக்ராம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்களே, அது ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஏற்பாடு. ஒரு பையன் என்னிடத்தில் பாடம் படிக்கின்ற பொழுது கேட்டேன்,
நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் டாக்டராக போகிறேன் என்றான். இன்னொருவன் சொன்னான், நான் வக்கீலாக போகின்றேன் என்று சொன்னான். இன்னொருவன் சொன்னான், நான் இன்ஜினியராக போகின்றேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நீ டாக்டராக இரு, நீ வக்கீலாக இரு, நீ இன்ஜினியராக இரு, ஆனால் நீ ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீ ஆக்கிக்கொள். நீ டாக்டராக வெளியில் செல்கின்ற பொழுதும், ஒரு இன்ஜினியராக செல்கின்ற பொழுதும், ஒரு வக்கீலாக செல்கின்ற பொழுதும், நீ ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து இஸ்லாம் என்ற கண்ணை கொண்டு இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது நீ உலகத்தில் உன் நாட்டிற்கும் உன் சமுதாயத்திற்கும் ஊருக்கும் ஒரு ஜமாத்துக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய மனிதனாக நீ வாழ முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உள்ளத்தோடு நீ உன்னுடைய கற்பனை கனவுகளை விரித்து சிறகடித்து பறந்தால் இந்த சமூகம் என்ன, இந்த உலகத்தில் நீ வாழ முடியும் என்று அந்த பையனிடத்திலே சொன்னேன். அப்படிப்பட்ட டாக்டர்களை, இன்ஜினியர்களை, வக்கீல்களை அல்லது கம்ப்யூட்டர் அறிவியலாளர்களை உருவாக்குவதற்கு அடிப்படை போதனை குர்ஆன் ஹதீஸை இங்கே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடசாலையும் ஏற்பட்டு இணைந்து நடத்துகின்ற பொழுது அது இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை தரும் என்பதை உணர்ந்து நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையிலே இந்த மண்டபத்தில் நாம் இருந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மேலும் மேலும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்க்கையும் அவர்களுடைய மக்களுக்கு, ஹாஜி சீனானா அவர்களுடைய மக்களுக்கு கொடுத்து மீண்டும் தான் வாழ்ந்த இந்த ஊரை வளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையில் மென்மக்களாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.